இப்போ கேக்குதா உஸ்தாத்? ம் عندك ايس كريم. ம் بسم الله. இந்த வகுப்புல நிறைய பிழை இருக்குதுல, பாத்தீங்களா என்ன பிள்ளை ம் பொதுவா போல. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولم يكن له كفوا أحد. கேப்ல சவுண்ட் சரியா வரும். குஃபுவன் குஃபுவன் கேப் குஃபுவன். ولم يكن له كفوا أحد. அதாவது ولم يكن له كفوا أحد. நம்பர் 2. وما هو بقول الشيطان الرجيم. மூன்றாவது. ويل لكل همزة لمزة. فهو في عيشة راضية. هو في فهو في عيشة راضية. ஐந்தாவது. إن ربهم بهم يومئذ لخبير. இது அவ்வளவு பெரிய வசனம் இல்ல ஜாஜ். ரெண்டு மூச்சா உடைச்சு எல்லாம் மோதுறதுக்கு அவ்வளவு பெரிய வசனம் மட்டும் இல்ல. எல்லாத்திட்டையும் போதும் ஒரே மூச்சில் ஒவ்வொரு ட்ரை பண்ணுவோம். إن ربهم بهم يومئذ لخبير. நாலாவது. فهو في عيشة راضية. ஆறாவது. يومئذ يصدر الناس أشتاتا ليروا أعمالهم. ஏழாவது. فعال لما يريد. Good. அவங்களுக்கு இப்ப இதுவாம்ல இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது. அதுதான் நாங்கள் உங்களுக்கு பேச போறோம், சொல்லித்தர போறோம். அதாவது இதுவாம்ங்கிறது எப்பொழுதும் இரண்டு சொற்கள்ல தான் வரும். இப்படி இதுவாம்ங்கிறது ம் எப்போதும் இரண்டு சொற்கள்ல தான் வரணும். ஒரு சொல்ல வர முடியாது. ஒரு சொல்லுல ம் வருகிற சொற்கள் குர்ஆன்ல இருக்குது. ஆனா அந்த இடத்துல நாங்க இதுவாம் என்ற சட்டத்தை யூஸ் பண்ண மாட்டோம், பயன்படுத்த ம் மாட்டோம். இதுல பாருங்க. இப்ப இதுல பாருங்க, சின்வார் சுக்குன் செய்யப்பட்ட நூலுக்கு பின்னால வா வந்திக்கு. ம் நூலுக்கு பின்னால வா வந்திக்கு. நாங்க இந்த இடத்துல அந்த ம் சட்டத்தை யூஸ் பண்ண மாட்டோம். இது எப்படி வரும்? ம் ஏன் யூஸ் பண்ண மாட்டோம்? ஒரு சொல்ல வந்திக்கு. இதுக்கு முன்னுக்கு இந்த சட்டம் உங்களுக்கு தெரியுமா? கேள்விப்பட்டீங்களா எப்படின்னு? இல்ல உஸ்தாத். ஆகவே பார்த்துக்கொள்ளுங்க. அப்ப சின்வான் என்று சொல்லி உண்ணா செய்ய முடியாது. ஏன் உண்ணா செய்ய முடியாது? ஏன் இதுகாமுடைய சட்டத்தை யூஸ் பண்ணக்கூடாது என்றால், இதுவரைக்கும் நீங்க படிச்ச இதுகாமுடைய எந்த ஒரு சட்டத்தை பார்த்தாலும் நீங்க போயிட்டு தேடி பார்க்கலாம். நீங்க போய் ம் பார்க்கலாம். இதுகாமுடைய இதுக்கு முன்னால படிச்ச எந்த ஒரு சட்டமும் ஒரு சொல்லுல வரவே வராது. இதுல பாருங்க, இதுல 7 உதாரணங்கள் உங்களுக்கு தரப்பட்டுச்சு. ஏதாவது சரி, ஒன்று சரி. இப்ப நாங்க பார்த்தது ம் போல ஒரு சொல்ல வந்துச்சுதா? இல்லைனா எல்லாமே இல்ல. இரண்டு தான்
வந்திருக்குது. இதுதான் இதுல உள்ள முக்கியமான விஷயம். ம். ம் திருப்பி பார்க்கணும் போடுவாங்கல்ல இந்த மாதிரி உங்களோட ஒர்க் வந்து நீங்க தேடுறதுதான் உங்களோட work. இந்த மாதிரியான விஷயங்கள் வேற எங்க இருக்குதா? இந்த 4 எழுத்துக்களை தவிர சின்வான் துன்யா பாருங்க, சுக்குன் செய்யப்பட்ட நூலுக்கு பின்னால ம் யா வந்திக்குது. யா உண்மையில இதுதான் பிகுன்னாவுடைய எழுத்து. ஆகவே நாங்க அந்த இடத்துல ம் சேர்த்து ஓதுறது சட்டம். ஆனா அந்த இடத்துல அப்படி ஓத முடியாது. இந்த மாதிரியான சட்டங்கள் குர்ஆன்ல வேறு எங்காவது சரி இடம்பெற்றிருக்கிறதா என்கிறத முழுமையான ஒரு தேடலுக்கு உட்படுத்தி அதுக்குரிய ஆன்சரோட அடுத்த கிளாஸுக்கு வரணும். நாங்க புதிய சட்டத்துக்கு போறது. ம் அதே இன்ஷா அல்லாஹ். புக்ல நீங்க பிழை கூடுதலா விட்டிக்கிறதால அந்த பிழைகளை மாத்திரம் திருப்பி ரிப்பீட் எனக்கு செஞ்சு அனுப்பி வைக்கணும். ம் ம்.